துலாம் ராசிக்கு உங்க ராசி அதிபதி சுக்கிரன் வந்து 11ஆம் இடத்துல கேதுவோட சேர்ந்து உட்காந்துருக்கிறாங்க. குரு பகவான் குடும்பஸ்தானத்தை பார்க்கறதும் இந்த நேரம் என்னன்னா, காசு பணம் எல்லாம் தாராளமா இருக்குதுங்க. ஆனா கைக்கு காசு வர்ற அதே நேரத்துல நான் முன்னாடி போறேன், நீ முன்னாடி போறேன்னு செலவு போட்டி போட்டுக்கிட்டு வரும். அதனால தேவையில்லாத ஆசைக்கு எல்லாம் இந்த நேரம் ஆசைப்படாம, கடனை உடனே வாங்காம, இருக்கிறத வச்சு சமாளிக்கிறது புத்திசாலித்தனம்னு சொல்லலாங்க. வீட்லயும் சரி, வெளியிலயும் சரி நிறைய மாற்றம் காத்திருக்குது. இந்த சொத்து வகையில வில்லங்கள்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா? அதெல்லாம் அந்த நேரம் நீங்கும். குறிப்பா மாமனார் வழியில, வாழ்க்கை துணை, சொந்த பந்த வழியில கொஞ்சம் பகையில இருந்துச்சுல்ல, அந்த சொத்து பிரச்சனையில இருந்துச்சுல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் அருமையாவே கூடி வரதுக்கான நேரம், பிரச்சனை முடிகிறதுக்கான நேரமா இருக்குது. வேலை, வியாபாரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. குறிப்பா அம்மாவோட உடம்புல சின்னதா சோர்வு வந்தாலும் அலட்சியப்படாம வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போய் காட்டிக்கிறது பரவாயில்ல. முக்கியமா ஜூலை 10ஆம் தேதி இந்த வெள்ளிக்கிழமை மாலையில 6:45 மணிக்கு மேல உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குது. அந்த நேரத்துல ஒரு 2 நாளுக்கு தேவையில்லாத தூரதேச பயணத்தையோ புதிய முயற்சியோ தள்ளி போறது பரவாயில்ல. மனசார உங்க குலதெய்வத்தை கும்பிட்டு வர்றதும் பெருமாள் வழிபாட்டை அன்றைய தினத்துல நீங்க செஞ்சுட்டு வர்றதும் உங்களுக்கு அற்புதமான பலனை தரத்துக்கான நேரமா இருக்குது. அப்படி பார்க்குறப்ப இனி வர்ற காலம் எல்லாமே இந்த 7 நாளுக்கு துலாம் ராசிக்கு எந்த விஷயம்லாம் சாதகமா இருக்க போகுது, எந்த விஷயத்துல கவனம் கொடுக்கணும், நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு பரிகாரம்லாம் என்னென்ன, இதை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க. உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டு இருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். அதாவது உங்களுக்கு மற்றதுல எந்த பாதிப்புமே இல்லைங்க. துளாராசிக்கு இந்த வாரங்கிறது ரொம்ப அருமையா தான் இருக்குது. நீங்க எடுக்கிற முயற்சியோ நீங்க செய்யற வேலையிலயோ எந்த பாதிப்புமே இல்லை. புதுசா சொத்து சேர்றதா இருக்கட்டும், அந்த சொத்து வழியில இந்த வாழ்க்கை துணை, சொந்த பந்த வழியில இந்த மனக்கசப்பு இருந்துச்சு பார்த்தீங்களா குடும்பத்துல, அதெல்லாம் நீங்குதுங்க. சொத்து வந்து அவங்க வழியில சொத்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. புது வண்டி வாகனம் வாங்குற யோகம் ரொம்ப அருமையா இருக்குது. இந்த பத்திரப்பதிவு மட்டும், இந்த வண்டி வாங்குற விஷயத்த மட்டும் இந்த சந்திராசிரம நேரத்தை விட்டுட்டு மற்ற நாளை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அருமையான பலன் இந்த வாரத்துல காத்திருக்குன்னு சொல்லலாம். புதுசா பெருசா எந்த முதலீடு இந்த நேரத்துல வந்து தொடங்குறது கொஞ்சம் இந்த வாரத்துல தள்ளி வைங்க. ஆனா ஒரு ஜவுளி சம்பந்தப்பட்ட தொழிலோ, ஒரு அழகு சாதன பொருளோ, இந்த உணவு சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்யறவங்களுக்கு எல்லாமே ரொம்ப அருமையான பலன் கிடைக்கிறதுக்கான நேரம். இந்த கூட்டு தொழில் மட்டும் இப்போதைக்கு வேண்டாம். ஏற்கனவே கூட்டு தொழில் செய்யறவங்க புதுசா ஒரு பார்ட்னர்ஷிப் எல்லாம் இந்த நேரம் காசு போட்டு ஏமாந்துடாதீங்க. அதுல மட்டும் கவனமா இருங்க. மற்றபடி நிலம் வாங்குறது, வீடு வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குற யோகம்லாம் அருமையா இருக்குது. தடைப்பட்டுக்கிட்டே இருந்த இந்த திருமண பேச்சுவார்த்தைலாம் இந்த நேரம் நல்லபடியா இருக்குங்க. வீட்டுக்கு சீக்கிரமாவே புது மருமகனோ மருமகளோ வர்ற காலமும் அருமையா இருக்குது. ரொம்ப நாளா குழந்தை பாக்கியலன்னு காத்துட்டு இருந்தவங்களுக்கும் நல்ல செய்தி காத்திருக்குங்க. சீக்கிரமாவே பெரியவங்களுக்கு பேரன் பேத்தி பிறந்து குடும்பத்துல ஒரு கொண்டாட்டம் கூடி வரதுக்கான இந்த வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு துளாராசிக்கு பொறுத்த வரைக்குமே பொதுவா இருக்கிறதுக்கான நேரம். குரு பகவானோட அருள் கூடவே இருக்கிறது இல்ல, இது வந்து குடும்பத்துல ஒரு சுபிசத்தை கொண்டு வந்து தரும். சொந்த பந்த வழியில குறிப்பா மாமனார் வழியில இருந்த அந்த பெரிய வில்லங்கள் எல்லாமே நீங்கிறதுக்கான நேரம். அந்த ஜூலை 10க்கு மேல மட்டும் கொஞ்சம் எதுவா இருந்தாலும் கவனம் கொடுக்க பாருங்க. தேவையில்லாத பேச்சு, யாராவது வம்பு பேசிட்டு வந்தா கூட நீங்க அமைதியா போறதுதான் பரவாயில்ல. மற்றபடி இந்த நேரம் உங்களுக்கு அருமைதாங்க. என்ன ஒரு சில கிரகங்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு மனசு தான் இந்த நேரம் கெடுக்க ஆரம்பிக்கும். மனசு ஒரு பிடிப்பில்லாத விஷயம், உறவுகள் மேலேயும் குடும்பத்து மேலேயும் கூட ஒரு வெறுப்பை, ஒரு விரக்தியான உணர்வை கொஞ்சம் கொடுப்பாங்க. அதை வந்து நீங்க பெருசா எதுவும் எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா கேது வேற உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறாங்க. சுத்தி ஆள் இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு வெற்றிட இருக்கிற மாதிரியே இருக்கும். எல்லாரும் இருந்து நான் மட்டும் தனியா இருக்கிற மாதிரி ஒரு விரக்தியான மனநிலைமை கொடுக்குன்னு சொல்லலாங்க. அடுத்து என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம். ஏன்னா 11ஆம் இடத்துல இருக்கிற ராகு சீக்கிரம் வந்து நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை தூண்டி மனசு வந்து அமைதி இல்லாம அலைய விடுவார். இன்னொரு பக்கம் நினைச்சது நடக்குமா நடக்காதான் கற்பனையான பயம், தூக்கங்கிறது சரியா இருக்காது. துளாராசியோட இயல்பே தராசு தானே, அந்த மாதிரி யோசிக்கிறது தான். ஆனா இந்த நேரம் ராகு கேதுவோட பார்வை சின்ன சின்ன விஷயத்த கூட உடனடியாக முடிவெடுக்க முடியாம மனசு போட்டு அப்படியே குழப்பிக்க வைக்கும். அதனால கொஞ்சம் பொறுமையா போறதுதான் பரவாயில்ல. யார் என்ன சொன்னாலும் உடனே கோவம் வர்றது இந்த நேரம் இயல்புங்க. அதனால மற்றவங்க மனசும் காயப்படும், உங்க மனசும் காயப்படும். அது குறிப்பா இந்த ஜூலை 10ஆம் தேதிக்கு மேல ஒரு 2 நாளுக்கு நீங்க அமைதியா இருக்கிறது தான் பரவாயில்ல. உடம்பு கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிற கேது பகவான் உங்களை சுற்றி 1000 சொந்தக்காரங்க இருந்தாலும் நமக்கு யாரும் இல்லைங்கிற ஒரு பயத்தை உங்களுக்கு உண்டு பண்ணுதில்ல.
அது வந்து சரியா தூங்க விடாது. தூக்கம் சரியா இல்லைனாலே பல உடம்புல தொந்தரவு தரதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் இருக்குது. அதனால அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. மத்தபடி உங்களுக்கு இந்த நேரம் ரொம்ப ஒரு அருமையான பலன் தரத்துக்கான நேரமா தான் இந்த நேரம் இருக்குது. அது வந்து நட்சத்திர ரீதியா பார்த்துக்கிட்டிங்கன்னா, துலாம் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்னா, அந்த சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த வாரத்துல எல்லாமே உங்களுக்கு எப்படி பலன் கிடைக்க போகுதுங்கிறத கொஞ்சம் தனித்தனியாவே பார்த்துரலாம். சித்திரை 3, 4 பாதத்தை உடையவங்களுக்கு உங்களுக்கு இந்த வாரம் ஏதோ இல்லாததும் பொல்லாததும் நினைச்சு பயம் வருங்க. கொஞ்சம் மனசு போட்டு குழப்பிக்க வேண்டாம். செய்யற வேலையில தினசரி செய்யற வேலையில கவனம் கொடுத்துட்டு வந்தாலே ரொம்ப அருமையா இருக்குது. டக்குன்னு எதுவும் முடிவெடுக்க வேண்டாங்க. யோசிச்சு பொறுமையாவே செய்யுங்க. ஆரம்பத்துல சின்ன சின்ன தடங்கள் வரும். ஆனா அதுக்காக எந்த காரியத்தையும் பாதியிலே விடுறது வேண்டாம். எதிர்பார்க்குற மாதிரி காசு வருமானம்லாம் இருக்குது. ஆனா உடம்புல சின்ன சின்ன அசதி கொஞ்சம் கொடுக்கும். வண்டியில போகிறப்ப அவசரப்படாம நிதானமா போகணும். நீங்க வந்து இந்த நேரம் பெருமாள் வழிபாடு, சங்கர நாராயண சுவாமி வழிபாடு செய்யுங்க. அது பரவாயில்ல உங்களுக்கு. தடை எல்லாமே அப்படியே போக்கிடும். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிற ராகு இல்லாததையும் பொல்லாததையும் யோசிக்க வைப்பாங்க. மனசுல ஒரு சந்தேகத்தை குழப்பத்தை வந்து ஓட வைப்பாங்க. அதனால கொஞ்சம் எதுலையும் பொறுமையா இருக்கணும், பயப்படக்கூடாது. ஆனா 6ஆம் இடத்து சனி கேதுங்களை வந்து கைவிட மாட்டாங்க. வருமானம்லாம் இருக்குது. தினசரி வேலையில கவனம் கொடுத்தாலும் போதும். வியாபாரம் தொழில்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு எஃபெக்டை போடுறீங்களோ, எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற லாபம் கிடைக்கிறதுல எந்த பாதிப்புமே இல்லை. உடம்புல தான் அப்பப்போ கொஞ்சம் டயர்டா இருப்பீங்க. ஆனா சுறுசுறுப்பா இருந்தீங்கன்னா பாதிப்பு இல்லை. விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு விசாகம் 1, 2, 3 பாதத்தை உடையவங்களுக்கு இந்த நேரம் எப்படி இருக்குன்னா, குரு பகவானுடைய பார்வை படுறதால வீட்டில இருந்த இந்த சண்டை சச்சரவு எல்லாம் பஞ்சா பறந்து நிம்மதி கிடைக்கிறதுக்கான நேரம். கை நிறைய காசு பணமும் உங்களுக்கு இந்த நேரம் வருங்க. தாய் வழி சொந்தத்துல இருந்த ஒரு நல்ல ஆதரவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆஃபீஸ்லயோ வேலையிலயோ மற்ற விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. புது வண்டி வாகனம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே நீங்க வாங்கி குவிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப அருமையாவே இருக்குன்னு சொல்லலாம். துளாராசிக்கு மற்ற விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் பாதிப்பு இல்லை. முக்கியமா குலதெய்வ வழிபாட்டை மட்டும் எந்த காரணத்தை கொண்டு விட்டுறாதீங்க. குலதெய்வ வழிபாடு செய்ய செய்ய தான் இந்த நேரம் உங்களுக்கு அருமையான பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இந்த நேரம் இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி கொஞ்சம் எதுலெல்லாம் கவனம் கொடுத்துக்கணும்னா, கொஞ்சம் வருமானம் ஒரு பக்கம் இருந்தாலும் மனசை வந்து கண்டதையும் யோசிக்க வைக்கும். இதை வாங்கலாமா அதை வாங்கலாமான்னு. வரவுக்கு மீறி கொஞ்சம் செலவு செய்யறது வேண்டாம். வேலை மாத்திர எண்ணத்தை கொஞ்சம் தள்ளி போட்டுக்கோங்க. அம்மாவோட உடம்ப கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த ஜூலை 10 இந்த சாயங்காலத்துக்கு மேலெல்லாம் கொஞ்சம் வண்டி பயணத்தை முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் குறைச்சிக்கிறது தான் பரவாயில்ல. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த நேரம் அருமையாக தான் இருக்குது. வேலை வியாபாரம் இதெல்லாம் போட்டி குறையும். புதுசாக மட்டும் எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாரத்தில் செய்கிறது வேண்டாம். பெரிய அதிகாரிங்களாம் இந்த நேரம் கொஞ்சம் பழக்கம் அதிகமாக தான் இருக்கும். என்னதான் வந்து நெருக்கமானவங்களா இருந்தாலும் கொஞ்சம் தேவையில்லாமல் கொஞ்சம் இந்த நேரம் பேசுறது வேண்டாம். கொஞ்சம் பேச்சுவார்த்தையை குறைச்சிக்கோங்க. ஏன்னா வம்பு கொஞ்சம் விலைக்கு வாங்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த நேரத்தில் இருக்குது. செய்யற வேலையிலே கவனமா இருங்க. இப்போதைக்கு வேலை வேற வேலை தாவறதெல்லாம் வேண்டாம். கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு அருமையான பலன் தாங்க. அதே மாதிரி இந்த நேரம் வந்து நீங்க செய்ய வேண்டிய வழிபாடெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 11ஆம் இடத்துல இருக்கிற ராகுவால கொஞ்சம் மனசுங்கிறது ஒரு நிலையில இருக்கா. அதுக்கு வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல விளக்கு போட்டு வழிபாடு பண்ணிக்கோங்க. 5ஆம் இடத்துல இருக்கிற கேது வந்து ஒரு விரக்தியான உணர்வை கொடுக்குறாருல, அதெல்லாம் போகணும்னா விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாத்தி வழிபாடு பண்ணிக்கிறது பரவாயில்ல. இந்த முக்கியமா இந்த 2 நாள் இந்த சந்திராஷ்டமம் வர்ற நாள்லாம் நரசிம்மர் வழிபாடு அனுமன் வழிபாடு பண்ணிக்கிறது பரவாயில்ல. வாய்ப்பு கிடைச்சா இந்த கஞ்சனூர்ல இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் நீங்க அங்க இருக்க அக்னீஸ்வரர் கோயிலுக்கு போய் நீங்க அதாவது அங்க வந்து சுக்கரனுடைய ஒரு ஆலயம் இருக்குது. அங்க போய் நீங்க வழிபாடு பண்ணிக்கிறது பரவாயில்ல. கஞ்சனூர் சுக்கர பகவானுடைய கோவில் முடிஞ்சா அங்க போய் வழிபாடு பண்ண பாருங்க. இந்த நேரம் ரொம்ப பரவாயில்லன்னு சொல்லலாம். உங்க ராசிக்கு அதிபதி சுக்கரன் தானே. அதனால வெள்ளிக்கிழமை காலையில எழுந்து குளிச்சுட்டு வீட்டுல மகாலட்சுமி இல்லைன்னா ஏதாவது பெண் தெய்வம் இருந்தா அங்க வந்து பசு நெய்யை ஊத்தி 2 தீபம் ஏற்றி வச்சு மனசார கும்பிடுங்க. இந்த வெள்ளை கலர்ல இருக்கிற பூவை மல்லிகை பூ வச்சு கூட நீங்க கும்பிட்டா மனசு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி எறும்புக்கு அரிசி மாவு போடுறது. 5ஆம் இடத்துல கேது வந்து உங்களை தனியா கூண்டுக்குள்ள அடைச்சு வச்ச மாதிரி ஒரு விரக்தியா வைக்க தான் பார்ப்பாரு. அதனால தினமுமே காலையில வாசல்ல இல்லைன்னா விநாயகர் பெருமான் கோவில் இருந்தா அங்க மரத்தடியில் இருக்கிற எறும்புக்கு அரிசி மாவு போடுங்க. அது உங்களுக்கு நல்ல பலனை தரும். 11ஆம் இடத்துல ராகு வர்றாருல, இது வந்து தூக்கம் சரியா கொடுக்காது. நாளுக்கு நாள் மன உளைச்சலை தான் கொடுக்கும். இதுக்கு என்ன செய்யணும்னா தயிர் சாதம் தானமா கொடுக்குறதா. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அன்னைக்கு கோவில் வாசல் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு தயிர் சாதம் தானமா கொடுத்தீங்கன்னா மனசுக்கு நிறைவு ஒரு நிம்மதி தரத்துக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. சுக்கரனுக்கு சரியான ஒரு தானியம் என்னன்னா அந்த மொச்சை கடலை தான். அதாவது மொச்சை
அதை வந்து கொஞ்சமாக ஊற வச்சு வேக வச்சு பசுமாட்டுக்கு கொடுத்தா கையில் காசு பணம் தங்கும், தொழிலில் வர்ற தடை எல்லாமே போக்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் இருக்குதுன்னு சொல்லலாம். அதனால பெருசாக பாதிப்பு இல்லை. குரு பகவானுடைய பார்வை வந்து கூடவே இருக்குது. சின்ன சின்ன பாதிப்பு கொடுத்தா கூட அது நீங்கும். மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. எடுக்கிற வேலையில தொழில இருக்கிற வேலையிலே கொஞ்சம் தினசரி வேலையிலே கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப அருமையான பலன் தான் இந்த நேரம் துலா ராசிக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் துலா ராசிக்கு இந்த வரக்கூடிய இந்த 7 நாள் உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சாதகமாக இருக்குது, எந்த விஷயத்துலலாம் நீங்கள் கவனம் கொடுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.